ஒரு பயங்கரமான குற்றவாளி ஒருத்தர் இருந்தான்னா, சாதாரண குற்றவாளி அவனோட சேர்ந்தான்னா என்ன ஆகும்? அவனும் பயங்கரமான குற்றவாளி ஆவான். இந்த ஏ கிளாஸ் யாருக்கு குடுக்குறாங்கன்னா, அந்த விதிகளின்படி இன்கம் டாக்ஸ் அசஸியா இருக்கணும், அல்லது ஹையர் மோட் ஆஃப் லிவிங் இது ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இன்கம் டாக்ஸ் இது பண்ணும்போது அவங்கள ஏ கிளாஸுக்கு கொண்டு வரோம். ஏ கிளாஸுக்கு கொண்டு வந்தாச்சுன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, அவங்களே தே கேன் ஃபர்னிஷ் தேயர் செல்லுன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவங்க வந்து அவங்களோட சொந்த செலவில் அந்த இடத்துக்கு உள்ள நாற்காலி, பெஞ்சு, பெட்டு கிட்ட எல்லாமே கொண்டு வந்து போட்டுக்கலான்னு இருக்குது. ஜான் டேவிட் பற்றி ஊடகங்களை வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. ஆனால் ஒரு இது என்னோட அப்சர்வேஷனுங்க, இப்போ அவர் அட்மிஷன் வந்த அன்னைக்கு நான் வெரி ஃபஸ்ட்டு டே ஐ வாஸ் ஜெயிலர், வெரி ஃபஸ்ட் டே உள்ளே போயிருக்கேன். போயிட்டு நம்ம பேசும்போது எதற்குமே அவர் பதில் சொல்லலைங்க. எதற்குமே வெரி டஃப் கை, எதற்குமே பதில் சொல்லலை. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக நம்மளோட அப்ரோச் வச்சு அப்படி கொஞ்சம் இதானார். ஆனால் அவர் செஞ்ச ஒரு எனக்கு பிடிச்ச நல்ல ஒரு காரியம் என்னென்னாங்க, பாரதியார் நம்ம கடலூர் மத்திய சிறையில் வச்சுருந்தோம். அந்த மத்திய சிறையில் கடலூரில் பாரதியார் எங்கே வச்சுருந்தாங்களோ அந்த கொட்டடை சுற்றியும் பூந்தோட்டமாக அமைச்சாருங்க. எந்த ஒரு குற்றமும் ஒவ்வொரு வாசப்படியில் தான் அது துவங்குதுங்க. பேரண்டிங், அதாவது வளர்ப்பு முறை, அப்புறம் கூட பழகக்கூடிய நட்பு வட்டாரம், அதற்கு அப்பாற்பட்டு அவர்களோட கல்லூரி தோழர்கள், பள்ளி கல்லூரியிலோட தோழர்கள், அப்புறம் நிகழ்வுகள். சில வேளைகளில் விபத்தாக சில நிகழ்வுகள், யாராவது ஒருத்தர் வந்து அவர் தாக்கிடலாம், எதிர்த்தாக்குதல், அப்புறம் அதனோட விளைவாக அவர் சிறைக்குள்ள வரலாம். அப்புறம் சிறைவாசிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க சமூகத்திலேருந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வெளியூர் தொடர்புகள் எல்லாமே கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் வந்து சிறைக்குள்ளே இருந்து வெளியே சில சம்பவங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து சிறைக்குள்ளே தான் சிட்டம் தீட்டப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் வந்தது வந்து. ஆமாம். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? இது முக்கியமான ஒன்றுங்க. கிரைம்ன்றது வந்து இட்ஸ் எ டைனமிக் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட வந்து என்ன சொல்லலாம், இட் இஸ் எ கான்டேஜியஸ் டிசீஸ், அதாவது உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய தொற்று வியாதியாக நான் நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான குற்றவாளி ஒருத்தர் இருந்தான்னா, சாதாரண குற்றவாளி அவனோட சேர்ந்தான்னா என்ன ஆகும்? அவனும் பயங்கரமான குற்றவாளி ஆவான். ஸோ இந்த இந்த குற்றவாளி சாதாரண குற்றம் செஞ்சவன் வெளியே வருவான் பாருங்க, இவனோட தொடர்புலேயே இருப்பான். யாரு அது? அந்த கேங்ஸ்டர் இருக்கான் பாருங்க, சாதாரண சின்ன பெட்டி அஃபென்ஸில் வந்தவன் இந்த கேங்ஸ்டரோட தொடர்புலேயே இருப்பான். ஸோ உள்ளே இருந்து இவர் நேர்காணல் பார்ப்பாரு, அசைன்மெண்ட் கொடுப்பாரு, அவன் முடிச்சு கட்டிடுவான். இது வந்து நிகழ்வு வந்து நடக்கக்கூடியது தான். இப்போ இல்லைங்க, இது வந்து நான் கடலூரில் நான் பணியாற்றும் பொழுது இதே மாதிரியான ஒரு நிகழ்வு வந்துச்சு. வெளியே வந்து அந்த மீனவ சமுதாயத்தில் உண்டான பிரச்சனை, அந்த தீர்த்து வைப்பதற்கு சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தர் மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரியான ஒரு செய்தி வந்தது. அப்புறம் நான் போய் சொன்னேன், இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நான் நிச்சயமாக உங்களை வந்து இந்த சிறையில் வச்சுருக்க மாட்டேன். நாளைக்கே நீங்கள் வந்து வேற எங்கன்னா பாளையங்கோட்டை சிறைக்கு போயிடுவீங்க, யோசிச்சு செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாதா, அவர் நான் வந்து இங்கே நம்ம சென்னையை சேர்ந்த தாதா, பட்டினப்பாக்கம் இது சேர்ந்தவர். அவர்கிட்ட சொன்னேன், ஐயா சரிங்க ஐயா, இனிமேக்க நான் அந்த மாதிரி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். அந்த மாதிரி உள்ளே இருந்துட்டே வெளியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நிறையா இருக்குங்க, இருக்குது. அது நம்ம வந்து இட் இஸ் நாட் அ வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்டுங்க. நம்ம நினைக்கிறது இது சிறைக்குள்ளே அப்படி போட்டுட்டா அப்படியே அது நின்று போகணும் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு 1000 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, 1000 பேர் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படியே 1000 பேர்த்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால நிறைய வாய்ப்புகளுங்க. இப்போ அட்வொகேட் வர்றாருங்க, அட்வொகேட் மூலமாக ஒரு செய்தி, சார் நீங்கள் போயிட்டு இதை சொல்லுன்னா ஒரு அவங்களுக்கு உண்டான குழு குறிகள், அதாவது பூடகமாக ஏதோ சொல்லுவாங்க, அதை வந்து வெளியே போய் சொன்னாச்சுன்னா அது முடிஞ்சு போகும். நம்ம அது எல்லாமே நம்ம தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அட்வொகேட்டுக்கும் ஒரு இவருக்கு நடக்கக்கூடிய இதை சம்பாஷணைகளை நம்ம வந்து இன்டரப்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சொல்லுறது வீரமணின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் அப்படி எடுத்துட்டா சரி. சரி, அதான் சார். இப்போ சாதாரண ஒரு தண்டனை பெற்று உள்ள வர்ற ஆயுள் தண்டனை மாதிரி இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி தாதாக்கள் உள்ள வருவாங்க. ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க ஜெயிலில்? அது வெளியே இருக்கிற அதே மாதிரி தான் உள்ளே இருப்பாங்களான்னு நிச்சயமா இல்லைங்க. உள்ளே வந்தாச்சுன்னா ஒரு குழந்தை மாதிரி தான். ஏன்னா இவங்க வந்து
ஜெயில் பேர்டு அது திருப்பி திருப்பி வரவங்களா நிர்வாகத்தை அனுசரித்து போகக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா உள்ளே வந்து எப்பேற்பட்ட எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் நீங்கள் பெரிய ஆணையை குளத்துக்குள்ள வந்து முதல்ல கொட்ட அடங்கி போகுது இல்லையா, அதே மாதிரி தான் உள்ளே வந்துட்டா இது உள்ளே வந்தாச்சுன்னா அது எப்படியும் கட்டுப்பட்டு ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால வந்து அதை புரிஞ்சிட்டவங்க இணக்கமாக வந்து பிரச்சனை இல்லாமல் அப்படி போவாங்க. பெரிய பணக்காரங்களுக்கு வேற விதமான வசதியும், அந்த பணம் இல்லாதவங்களுக்கு வேற விதமான வசதியும் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஏ கிளாஸ், பி ஆமா, கிளாஸ் ஆமா. பிரிக்கிறதாவும் இது சொல்றாங்க. இது வந்து சமூக பார்வை ஒண்ணு. அப்புறம் சட்டத்தின் பார்வை ஒண்ணு இருக்கு. இது சமூக பார்வை என்னன்னா, வசதியானவன் இருக்கவன் உள்ள வந்து எல்லாவையும் அனுபவிக்கிறான் அப்படின்றது வந்து வெளிய இருக்கிற பொதுவான பார்வை. ஆனா உள்ள இருக்கிறது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏ கிளாஸ், பி கிளாஸ்ன்னு வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த ஏ கிளாஸ் யாருக்கு குடுக்குறாங்கன்னா, அந்த விதிகளின்படி இன்கம் டாக்ஸ் அசஸியா இருக்கணும், அல்லது ஹையர் மோட் ஆஃப் லிவிங் இது ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இன்கம் டாக்ஸ் இது பண்ணும்போது அவங்கள ஏ கிளாஸுக்கு கொண்டு வரோம். ஏ கிளாஸுக்கு கொண்டு வந்தாச்சுன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, அவங்களே தே கேன் ஃபர்னிஷ் தெயர் செல்லுன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவங்க வந்து அவங்களோட சொந்த செலவில் அந்த இடத்துக்கு உள்ள நாற்காலி, பெஞ்சு, பெட்டுக்கிட்ட எல்லாமே கொண்டு வந்து போட்டுக்கலான்னு இருக்குது. விதிகளில் சொல்லுகிறது, விதி சொல்லுகிறது ஆச்சுங்களா. அப்புறம் சிறையிலிருந்துமே அவங்களுக்கான இது கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. அவங்களுக்கான காட்டு, மேட்ரஸு, எல்லா பில்லோ இது எல்லாமே கொடுக்கணும்னு இருக்கு. அதே மாதிரி பெட் சைடு ரேக், சைடு பார்த்தீங்கன்னா சைடு ரேக், இதெல்லாமே விதிகளில் உள்ளது. நான் அதாவது 1985 நான் ஜாயின் பண்ணும்பொழுது அப்பொழுதே பார்த்துருக்கேன். ஏ கிளாஸ் சிறைவாசி பாதல்னு ஒருத்தர் சிறைவாசி இருந்தார் தெரியுங்களா, பிரகாஷ் சிங் பாதல். கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் வச்சுருந்தோம். அவர் ஜெயில் அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு பூந்தோட்டமாக இருக்கும். அவர் என்ன ஃப்ளைட்லேருந்து அவருக்கான பூஞ்செடி விதைகள் எல்லாம் ஃப்ளைட்டு மூலமாக வரும். ஓகே, ஜம்மு காஷ்மீர்லேருந்து வரும். பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிளாக்குள்ளே போனாலே அவ்வளோ ரம்மியமாக வச்சுருப்பார். தனி இதுதான் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோ இதாக வச்சுருப்பார். பட் மற்ற சிறைவாசி மாதிரி அவர் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. வெரி டொசைல், நல்ல ஒரு டீசெண்டான இவர். ஒரு அரசியல் காரணத்துக்காலையோ வேற ஏதோ ஒருக்காக அவரை வந்து அங்கே கோவை மத்திய சிறையில் வச்சுருந்தாங்க. நல்ல சிறைவாசிகளும் இருப்பாங்க. வந்து உள்ளே இப்போ நிறைய தகவல்கள்லாம் வருது. உள்ளே இருந்தே படித்து மருத்துவம் முடிக்கிறாங்க, இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. 8th ஸ்டாண்டர்டு முடிச்சவர். அது ஒரு இதனால வந்து சிறைக்குள்ளே வந்து ஒரு குற்ற வழக்கில் உள்ளே வந்துடுறாரு. ஆயுள் தண்டனை சிறைவாசி ஆயிடுறாரு. நாங்கள் அப்போ பணிக்கு சேர்ந்த காலகட்டம். அப்போ வந்து அவர் வந்து மேற்கொண்டு அவரை படிக்க வைக்கிறாங்க. அங்கிருந்த ஒரு சிறை கண்காணிப்பாளர் அவ்வளவு மிகவும் கடுமையானவர், கட்டுப்பாடானவர், ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் வந்து அவருக்குள்ளே எப்படி நீரோட்டமாக அந்த ஒரு அன்பு ஓடிக்கொண்டே இருக்கும். அவர் அந்த சிறைவாசிக்கு வந்து சிறப்பு அனுமதியாக வாங்கி லா காலேஜுக்கு போனாருங்க. லா காலேஜுக்கு அவர் சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. சூப்பரிண்டென்ட் சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்து லா காலேஜுக்கு கோயம்புத்தூர் அப்போ வந்து ரேஸ் கோர்ஸில் லா காலேஜ் இருந்ததுங்க. அந்த லா காலேஜுக்கு இவராக எஸ்கார்டெல்லாம் எதுவுமே கிடையாது. பொதுவாக வந்து சிறைவாசிகள் வெளியே போகும்போது எஸ்கார்டோட தான் போவாங்க. படிக்க போகிறதும் கூட இப்போ எஸ்கார்டில் தான் போயிட்டு வருவாங்க. ஆனால் இவருக்கு வந்து சைக்கிள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவரே போயிட்டு திரும்பி அவரே வந்துடுவார். அவர் இப்போ வந்து கோயம்புத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரிங்க இன்னொன்று கூட மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருத்தர் வந்துட்டார். இது நான் சொல்கிறது கோயம்புத்தூர். நீங்கள் கடலூரில் வந்து வேற மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருத்தர் உள்ளே இருந்தார். அவர் வேற, அவர் ஜான் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வேற. அவர் அங்கே இருக்கும்போதும் நான் அங்கே சிறை அலுவலராக இருந்திருக்கேன். பல செய்திகள் வெளியே வராது. இது ரெண்டுமே நான் சொல்கிறேன். நான் அதாவது கோவை மத்திய சிறையில் இருந்த சிறைவாசி பற்றியும் சொல்கிறேன், கடலூர் மத்திய சிறை இருந்த சிறைவாசி பற்றியும் சொல்கிறேன். இந்த கோயம்புத்தூர் மத்திய சிறையில் இருந்த சிறைவாசி வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு ப்ராப்ளத்தில் ஒரு மர்டர் கேஸில் வந்துடுறாரு. ஃபேமிலி இதில் மர்டர் கேஸில் உள்ளே வந்துடுறாரு. அப்புறம் எகெயின் மறுபடியும் அவர் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி காலேஜ் போயிட்டு அவரோட டாக்டரேட் எம்பிபிஎஸ் முடித்தார். முடிச்சப்பறம் அப்புறம் ஆஃப்டர் அவர் ரிலீஸு வெளியே வந்துட்டார். ஃபர்தராக அவர் தொழிலில் இருக்கார். அதே மாதிரி ஜான் டேவிட் பற்றி ஊடகங்களை வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. இப்போ ஆனால் ஒரு இது என்னோட அப்சர்வேஷனுங்க, இப்போ அவர் அட்மிஷன் வந்த அன்னைக்கு நான் வெரி ஃபஸ்ட்டு டே ஐ வாஸ் ஜெயிலர். வெரி ஃபஸ்ட்டு டே உள்ளே போயிருக்கேன். போயிட்டு நம்ம பேசும்போது எதற்குமே அவர் பதில் சொல்லலைங்க. எதற்குமே வெரி டஃப் கை. எதற்குமே பதில் சொல்லலை. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக நம்மளோட அப்ரோச் வச்சு அப்படி கொஞ்சம் இதானார். ஆனால் அவர் செஞ்ச எனக்கு பிடிச்ச நல்ல ஒரு காரியம் என்னென்னாங்க,
பாரதியார் நம்ம கடலூர் மத்திய சிறையில் வச்சுருந்தோம். அந்த மத்திய சிறையில் கடலூரில் பாரதியார் எங்கே வச்சுருந்தாங்களோ அந்த கொட்டடை சுற்றியும் பூந்தோட்டமாக அமைச்சாருங்க. அது வந்து எனக்கு அவர்கிட்ட பிடித்த, ஏன்னா வெளியே வந்து அவர் முரட்டுத்தனமாக நடந்திருக்கலாம், கொலை செஞ்சுருக்கலாம், என்னமோ பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அந்த பாரதியார் இந்த கொட்டடையை சுற்றியும் பூந்தோட்டம் அமைச்சாருங்க. அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார். அது அது சில இது, ஏன்னா 2 பக்கம் இருக்கிறது. நல்ல பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். மனிதனின் மோசமான பக்கத்தை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி அவனோட நல்ல பக்கத்தையும் நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? நாவரசு கொலை வழக்கு வந்து தமிழ்நாடே உலுக்கின ஒரு கொலை வழக்கு வந்து. ஸோ அதை பற்றி எப்போ அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சதா சார்? அதை பற்றி, அதாவது நீங்கள் அது முழுக்க நான் அங்கே பணியாற்றின ஒரு 1.5 வருஷமாக நான் அங்கே பணியாற்றினேன். அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட அது வெரி டைட் லிப்ட், வெரி டைட் லிப்ட். அது அந்த ஏரியாவுக்கு நம்ம போகிறோம்னாலே அப்படியே அவர் பேச்சை தவிர்த்துருவார். ஆமாம் 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 ஆமாம், அதுதான் சொல்கிறேன் பாருங்கள். அதான் வெரி ஃபர்ஸ்ட் டே ஐ வாஸ் தேர். அது அவர் அட்மிஷன் முதல் நாள் நான் தான் இருக்கேங்க, ஜெயிலராக இருக்கேன். ஸோ புதுசாக வர சிறைவாசிகள் எப்பவும் நம்ம வந்து அவங்கள பற்றி, அவங்களோட டெம்பர்மெண்ட் எப்படி என்ன வரும் அதை பார்ப்போம். ஏன்னா புதிதாக வரக்கூடிய சிறைவாசிகள் தான் ரொம்ப டெலிகேட்டாக இருப்பாங்க. அவங்க எந்த நேரத்தில் அவங்க வந்து தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சொல்ல முடியாது, டு த எக்ஸ்ட்ரீமு போயிடுவாங்க. சில பேர் பார்த்துக்கலாம், அதையவே பார்த்துட்டோம் அதை பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்துலேயே இருப்பாங்க. அதனால புதிதாக வரக்கூடிய சிறைவாசிகளை எப்போவுமே கொஞ்சம் உன்னிப்பாக கவனிப்போம். அவங்களோட பேச்சு கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஜான் டேவிட் வந்து கொஞ்சம் டஃப்பான கேரக்டர் தான், வெரி டஃப்பான கேரக்டர் தான். நிறைய தகவல்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க வந்து. ஸோ சிறைத்துறைக்குள்ளே வந்து என்ன நடக்குது, ஸோ சிறைவாசிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற சம்மந்தமாலாம் நிறைய தகவல்கள் வந்து பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் வந்து. நிச்சயமாகங்க. நேர்காணக்கூடிய உங்களுக்கு மட்டும் நான் அது சொல்றது இல்ல. பொதுவாகவே எல்லாரும் சொல்லுங்க, எந்த ஒரு குற்றமும் ஒவ்வொரு வாசப்படியில தான் அது துவங்குதுங்க. நீங்க வந்து உங்களோட பேரண்டிங், அதாவது வளர்ப்பு முறை, அப்புறம் கூட பழகக்கூடிய நட்பு வட்டாரம், அப்புறம் அதற்கு அப்பாற்பட்டு அவர்களோட கல்லூரி தோழர்கள், பள்ளி கல்லூரியிலோட தோழர்கள், அப்புறம் நிகழ்வுகள். சில வேளைகளில் விபத்தாக சில நிகழ்வுகள், யாராவது ஒருத்தர் வந்து அவர் தாக்கிடலாம், எதிர்த்தாக்குதல், அப்புறம் அதனோட விளைவாக அவர் சிறைக்குள்ள வரலாம். அப்புறம் சில வேளைகளில் நிறைய வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த போதை பழக்கம் இருக்குது. இந்த போதை பழக்கத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப் சேருவாங்க. ஏன்னா அது சுலபமான ஒரு வாய்ப்பு. அப்போது அந்த போதைக்கு தேவையான பொருட்கள் வந்து உடனே அவர்களுக்கு கிடைக்காத போது வேறு ஒரு கிரைம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம குழந்தைங்க எப்படி போயிட்டுருக்காங்க, அன்றாடம் நம்ம ஒரு 5 நிமிஷமாவது நம்ம குழந்தைங்க மேலே நம்ம செலுத்தினோம்னா நிச்சயமாக நம்ம குழந்தையை காப்பாற்றுறது இல்லாமல் மற்ற அவர் கூட சேர்றவங்களையும் சேர்த்து நம்ம காப்பாற்றலாம். ஒவ்வொரு வாசப்படியும் தானேங்க, ஒவ்வொரு வாசப்படியிலிருந்து தானேங்க நம்ம எல்லாமே ஒழுக்கமாகட்டும், ஒழுங்கீனமாகட்டும், இங்கே ஒவ்வொரு வாசப்படியிலிருந்து தான் துவங்குதுங்க. இங்கே ஒரு இவர் சொல்லுவாருங்க, ஒரு வெட்ரன் ஆஃபீஸர், பிரிசன் ஆஃபீஸர் சொல்லுவார், வீட்டுக்கு அடங்காதவன் தெருவில் அடங்குவான், தெருவில் அடங்காதவன் ஊரில் அடங்குவான், ஊர்லேயே அடங்காதவன் எப்படியும் வந்து ஜெயில் தான் அடங்குவான். அப்போ செத்தா வந்து சுடுகாடு, நீ எதை கெட்டேனா சிறைக்காடு அப்படிம்பாரு. கெட்டு போன நீ, அதாவது ஒழுக்கம் கெட்டு போனேன்னா, உச்சத்துக்கு ஒழுக்கம் கெட்டு போனேன்னா கடைசியாக நீ வந்து சேரும் இடம் சிறைச்சாலை அப்படின்னு சொல்லுவார். அதனால அப்போ வந்து இருந்த சிறைகள் வேறு, இப்போ இருக்கிற சிறைகள் வேறுங்க. அப்போ இருந்த சிறைகள் வந்து ஒரு அடிமைகளை அடிமைகளாக அடக்கி வைப்பதற்காக இருந்த சிறை. இப்போ அப்படி இல்லை. நமது தேசத்தின், நமது நாட்டின் ஒரு பிரஜை அவர் வந்து வழிமாறி போயிருக்கிறார், அவரை சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டும், அல்லது அவர் மேற்கொண்டு குற்றம் செய்யாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல பாதுகாப்பு நோக்கத்திலும் திருந்தும் நோக்கத்திலும் இப்போ சிறைத்துறை நடைமுறைப்படுத்திட்டு வருதுங்க. சிறை விட்டு வெளியே வராங்க பாருங்க, விடுதலை ஆகிறாங்க பாருங்க, அவங்கள வந்து மறுபடியும் சிறைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட். என்ன சப்போர்ட்டுன்னா, நீ மாரல் சப்போர்ட், அவனுக்கு மேலே ஒரு ஸ்டிக்மா கொண்டு வராமல் நம்ம எதாவது பண்ணணும். இது டபுள் எட்ஜ்டு வெப்பனுங்க. அந்த ஸ்டிக்மா இருக்கிறதுனால தான் நிறைய பேர் போகாமல் இருக்காங்க, அந்த ஸ்டிக்மா இருக்கிறதுனால வெளியே வந்து வாழ முடியாமல் இருக்காங்க. அதனால் இதை கொஞ்சம் நம்ம ரொம்பமா உன்னிப்பாக கவனித்து அதை இது பண்ணணும். ஒட்டு மொத்தத்தில் நம்ம யாரை மறந்து போயிட்டோம்னா, விக்டிம்ஸ் அப்படின்றத மறந்து போயிட்டோம். சிறை, அதாவது
ஒரு குற்றச் செயலை தடுக்கணும், குற்றவாளியை மீட்டெடுக்கணும், அவனுக்கான ரிஹாபிலிட்டேஷன் பண்ணணும், அவனுக்கு உள்ள வந்து பல வசதிகள் செஞ்சு கொடுக்கணும், அப்புறம் கான்ஜுகல் ரைட் கொடுக்கணும். இப்படி பலதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து விக்டிம்ஸை பற்றி நம்ம மறந்தே போயிட்டோம். விக்டிம்ஸை வந்து ஏன்னா இந்த சமுதாயத்தில் யாரும் கேட்பாரற்ற ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் அவங்க விக்டிம்ஸை மீட்டெடுப்பதற்கான விக்டிம்ஸு ஃபண்டுன்னே பெரிய ஒரு இது இருக்குது. அதுக்கு வந்து சரியாக வந்து அதை மேலாண்மை செய்வதற்கு தனியாக ஒரு துறையை ஏற்படுத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா சிறைத்துறை, அதே மாதிரி காவல்துறை, நீதித்துறை இந்த 3ம் சேர்ந்த ஒரு குழு ஏற்படுத்தணும். அப்போ தான் அந்த மேலாண்மைக்கு சரியாக இருக்கும். அதாவது விக்டிம்ஸ் ஃபண்டை வந்து மேலாண்மை செய்வதற்கு, விக்டிம்ஸை வந்து அவர்களுக்கு உண்டான சப்போர்ட் கொடுக்கறதுக்கு 3 துறைகளும் சேர்ந்து ஒரு குழுவாக ஒரு போர்டா அல்லது ஒரு நிர்வாக குழுவாக அமைச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க. நல்லா இருக்கு.